ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் குட்டி ஸ்பூன் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்தளவு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை இதோடு சேர்க்கணும். மண் சட்டி காயறதுக்கு தான் லேட் ஆகும். நல்லா சூடாகிடுச்சுன்னா குழம்பு ரொம்ப குயிக்காக வச்சு முடிச்சிடலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். இதோட 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தான் லேட் ஆகும். தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் சேர்க்கணும். நம்ம இதை அப்பப்போ மூடி வச்சு கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று போல் வெந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்போமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்தளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து கொதிக்க விடணும். நான் சொல்கிற இந்த குழம்பு 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க. குழம்ப நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் அந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். மீன் குழம்பு மீன் நம்ம சேர்க்காம குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனில் சேர்க்கணும். இப்போவுமே உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். குழம்ப நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க நெத்திலி மீனோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா குழம்புல ரொம்ப நேரம் மீன் போட முடியாது, போட்டால் குழஞ்சி வந்துடும் இந்த மீன். குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் தான் குழம்பு கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சா குழம்போட எல்லாமே கலந்து வந்துடும். அதனால் முதலையே கொஞ்சம் மசால் போட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா குழம்புல கொதிக்கும்போது சீக்கிரமாக அதில் மசால் பிடிச்சிக்கும். குழம்பு இந்தளவு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் இருந்தால் போடுங்க. நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மீனை அப்படியே சேர்த்துட்டு குழம்ப மூடிடணும். கலக்கவே கூடாது குழம்ப. அப்படியே சேர்த்தோன்னே குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு மூடி வச்சுட்டு அப்படியே வேக விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கலந்து இடையில எடுத்து கலந்தோன்னா மீன் அப்படியே உடஞ்சி குழம்போட கரைஞ்சி போயிடும் மீனும். அப்படியே மூடி வச்சு வேக விட்டுடலாம். கரெக்டாக 3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நான் சொல்கிற இதே அளவுகளோட நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.